அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரி மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. மாசி 1 வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கத்திலிருந்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன். மன்னிக்கவும், திருச்சியிலிருந்து இந்த பதிவு செய்கின்றேன். எதற்காக மாசி 1 வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறேன்னா, வெள்ளின்றது இவங்க எல்லாம் ஜோசியர்கள் சுக்கரன் சொல்லிட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது இன்றைக்கி இந்த புண்ணியபதி காலம் அப்படின்றதுனால, அதாவது நேற்று இரவு 1:30 மணிலேருந்து இன்னைக்கு காலைல 10:30க்குள்ளே பெருமாளை வழிபட்டால் சிறப்பு அப்படின்ற ஒரு விசேஷ செய்தி கிடைக்கப்பட்டதுனால, இன்றைக்கு காலைல விஸ்வரூப தரிசனம் காலில் போய்ட்டு ஸ்ரீரங்கத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. யானை, குதிரை, பசு முன்னாடி பெருமாள் கண் விழிக்கிறதா, யானை பிளரில் தான் மகாலட்சுமி இருக்கிறதா ஐதீகம். ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் யானையை ஸ்ரீலிபுரத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் இது போல் நான் தரிசனம் பண்ணதில்லை. அந்த யானை தும்பிக்கை தூக்கி வச்சு அதை பிடிற வச்சு, அப்போது குதிரையோட முகம், பசுவோட பின்பக்கம் அப்படின்றதெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம். இந்த மூன்றுமே எனக்கு ஒரு சேர பார்த்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரெண்டாவது கூட்டம், நல்ல கூட்டம். இன்றைக்கி நிறைய பேர் நான் தெரிஞ்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே சந்தித்தேன். இவ்வளோ பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இது எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்த ஆண்டாளுக்கு என் மனமார்ந்த நன்றி. நம்பர் 2 இந்த குழந்தைகள் வளர்ப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம தவறு பண்ணுறோம். குழந்தைகள் சம்மந்தமாக முதல் விஷயம் இப்போ நீங்கள் ஒரு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெச்சூரிட்டி இல்லாதவங்கன்னா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடாது. ஒருத்தரை புதுசாக பார்க்கும்போது, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? நான், எங்கள் அம்மா, என் தங்கை, என் மனைவி அப்படின்னு சொன்னால் அதோடு நிறுத்திக்கணும். அவங்களே சொல்லுவாங்க, மனைவி, 2 பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பையன் இது பண்ணுறான், அதை பண்ணுறான்ட்டு. அப்போ தட்ஸ் ஓகே. பொதுவாக நான் எனக்கு சில தருணங்களில் நான் இது போல் தவறு பண்ணியிருக்கேன். அந்த குழந்தை பேர் இல்லாதவங்க அந்த இடத்துல நம்ம கேட்ட உடனே அவங்க உடனே டல் ஆகிடுவாங்க. முகம் சோர்ந்து போயிடும், ஆளு சோர்வடைந்து போயிடுவாங்க. குழந்தை கிடைக்கலன்றது அவங்க தப்பு கிடையாது. இது இப்போ பிரபஞ்சம் மாதிரி ஒரு விஷயத்தை எழுதி வச்சுருக்காங்க தலையில். என்னும்போது நாம் அந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த சங்கடம் நமக்கு இல்லை, அந்த சங்கடம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னும்போது இந்த கேள்விகளே பார்த்து கேட்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த குழந்தைகளை நீங்கள் தூக்கி கொஞ்சறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி தரதை நிறுத்திடுங்க. ஸ்வீட்டு பொதுவாகவே குழந்தைகளுக்கு நல்லதில்லை, வீசிங் சம்மந்தப்பட்டது. அதனால் ஸ்வீட்டு, கேக்கு, அப்புறம் சாக்லேட்ஸு, அதிக காரமான பொருட்கள் இந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிட்டு, எந்த குழந்தையாக இருந்தாலும் அதுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி நிறைய இருக்குல்ல. அது மாதிரி குழந்தைக்கு பிடித்த விஷயங்களாக பண்ணி கொடுங்க. அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, அந்த குழந்தைகளை நீங்கள் தூக்கி கொஞ்சும்போது, இல்லை விளையாடும்போது, நீ யார் பிள்ளை, அம்மா செல்லமா, அப்பா செல்லமா, உனக்கு அம்மா பிடிக்குமா, அப்பா பிடிக்குமா, உனக்கு அந்த குழந்தைக்கு 2 அக்கா இருக்கும், ஒரு தங்கச்சி இருக்கும், உனக்கு எந்த அக்கா பிடிக்கும், எந்த தங்கச்சி பிடிக்கும், உனக்கு யார் வீட்டில் ரொம்ப பிடிக்கும், இது போல் பிரிவினைவாத கேள்விகளை குழந்தைகள்கிட்ட கேட்கறதை நிறுத்திடுங்க. அது அந்த பிஞ்சு மனசில் நஞ்சை கலப்பது போல் சின்ன வயசுலேயே. அது நல்லதில்லை. அது எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு நல்லதில்லை. கேள்வி கேட்டும் நல்லா இருக்க மாட்டான். இது மாதிரி அப்பப்போ உனக்கு யாரை பிடிக்குன்னு கேட்பாங்க இல்லையா. ஒரு கிண்டல் கேலிக்காக பேசுறதுன்றது வேறு, அதனால் ஆத்மார்த்தமாக அந்த கேள்வியை நம்மளை அறியாமலே கேட்குறதுன்றது வேறு. அதுபோல் குழந்தைகள்கிட்ட இன்னொரு பெரியவர்கள் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, அவங்களுக்கு சிலரை பிடிக்காது. அவங்களோட பேசாத, இவங்களோட பேசாத, அந்த பெரியம்மா கூட பேசாத, சித்தியோட பேசாத, அந்த பாட்டியோட பேசாத அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. இந்த மாமியார் கூட, அதாவது தனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க மாமியார் இருக்காங்க,
அந்த மாமியார்கிட்ட வந்து ஒட்டக்கூட மாட்டாங்க. பாட்டி வந்து டேஞ்சரஸ், டெவில், காஞ்சனா அது மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளண்டிங்கோடு இந்த பூமிக்கு வந்திருக்கு. அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மேலும் வந்து என்ன சொல்கிறது, அதோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைகள் விஷயத்தில். அதே போல் வந்து குழந்தைகள் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் செட்ரேட் பண்ணணும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பதை வந்து கற்றுக் கொடுக்கணும். தானாக வரணும் இந்த ஹேபிட் வந்து. அப்புறம் குழந்தைகளை வந்து பிற குழந்தைகளோட கம்பேர் பண்ணாதீங்க. குழந்தைகளை தட்டி கொடுங்க. அது வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்ததா நெக்ஸ்ட் டைம் நல்லா மார்க் எடுங்கன்னு சொல்லுங்கள். படிக்கலன்றதுக்காக அடிக்காதீங்க. இப்போ இந்த மண்ணில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்குமே எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்கும். இந்த மனிதனாக வந்த ஒவ்வொரு சோலுக்கும். அதனால் அவங்க எதில் பெஸ்ட்டுன்னு பாருங்கள். இப்போ அவனுக்கு கணக்கு வரல அப்படின்றதுக்காக அவனை போட்டு புரிஞ்சு எடுக்காதீங்க. அவன் வேறு எங்கேயோ வந்து எக்ஸல் ஆவான். அப்போ அதை நீங்கள் வந்து கவனிக்கணும். அதே போல் குழந்தைகள் நிறைய பேசுங்க, நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய உலக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். போர் அடிக்காதீங்க. உங்களுக்கு சுய தம்பட்டத்தை சொல்லி குழந்தைகள் அட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு மூளை இல்லை, அப்பாவையோ அம்மாவையோ பெரியவங்களையோ உனக்கு தெரியாது, இதை பற்றி உனக்கு நாலேஜ் கிடையாது அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிங்க. அவங்க பார்வையில் நம்ம முட்டாளாக இருந்துட்டு போகலாம். வேறு என்ன ஆகிடப்போகுது? அவங்க நம்ம புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது? அதே போல் எந்த சூழ்நிலையுமே குழந்தைங்களுக்கு சீட்டாட்டம் கற்றுக் கொடுக்காதீங்க. சீட்டை தொட்டம் வந்து தொலைஞ்சு போனான்றது தான் நான் பார்த்த விஷயம். நான் கார்ட்ஸ் நல்லா விளையாடுவேன். அது ஏதோ விளையாட்டாக ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடினதோட சரி, அவ்வளோதான். இப்போலாம் கார்ட்ஸை தொட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சீட்டை வந்து தொடவே கூடாது. அது ஒரு டெட்லி பேட் ஹேபிட். ஒரு குடும்பம் சீர்குலையணும்னா அது சீட்டாட்டம் ஒன்று இருந்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு பல குடும்பங்கள், பல நூறு குடும்பங்கள் என்னுடைய வாழ்க்கை நான் கடந்து வந்து பார்க்கும்போது சீட்டாட்டத்தில் நடுத்தெருவுக்கு வந்தவங்க இருக்காங்க. அதனால் நாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து என்ன வேணால் கேம் வேணால் சொல்லிக் கொடுங்க. ஆனால் சீட்டாட்டம் மட்டும் கூடவே கூடாது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விந்தையான விஷயம், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அலுவலகத்தில் கார் நிப்பாட்ட வரேன். 1 2 3 கார் நிப்பாட்டலாம் எப்போவுமே. அப்போ அந்த கார் நிப்பாட்டுற இடத்துக்கு வரும்பொழுது கரெக்டாக 3 கார் நிப்பாட்ட இடத்துல 3 காரையும் நிப்பாட்டாத அளவுக்கு குறுக்கால நடுவில் இப்படி இப்போ 1 2 3 இப்படி உள்ளே வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி யாரோ பெரிய கார் நிப்பாட்டு போயிட்டாங்க. பொதுவாக எங்கள் ஆஃபீஸில் வந்து கார் நிப்பாட்டுறாங்கன்னா அந்த அந்த பார்க்கிங்கில் எதுக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி கிளினிக் உண்டு. அங்கே வரவங்க தான் இங்கே இடம் காலியாக இருக்க நிறுத்திட்டு போயிடுவாங்க. அப்போ நானும் வரேன். நான் காலைல கொஞ்சம் எர்லியராக போனதால வரேன். அப்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்கே தான் இருக்காங்க. வாட்ச்மேன்ட்ட கேட்டேன் யாருப்பான்ட்டு. அப்போது எதிர்க்க தான் இருக்குன்னு சொல்லி 2 பேரும் அங்கே அந்த வண்டி எடுக்க சொல்கிறதுக்காக உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் கோவமாக தான் போகிறேன். வாட்ச்மேன் வந்து வந்தார். அப்போ ஒரு பெண்மணி இறங்கி வராங்க கண்ணாடி போட்டு. வந்தோடனே அங்கே தண்ணி கொட்டிகிட்டு இருந்தது. அப்போ அதை பார்த்தாங்க. அப்புறம் என்ன பார்த்தோன்னே, சார் எப்படி இருக்கீங்க, சொக்கலிங்க சார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, ஆண்டாள் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக பேசினாங்க. அப்புறம் வணக்கம், நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு அவங்க வெளில வரும்போது நானும் வந்துட்டேன். அவங்க தெரிஞ்சிச்சு அவங்க தான் கார் நிப்பாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பேசிக்கல. அப்புறம் அவங்க பையனை அப்படியே வெளில வரதுக்கு முன்னாடி அவங்க பையன் க்ரீஸ் பண்ணாங்க. என் பையன் இந்தியன் கிரிக்கெட்டர் அப்படின்னாங்க. Under 19. அதாவது இந்தியன் கிரிக்கெட்னால் இப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் ஆடுற கிரிக்கெட் டீம் ஒன்று. அதே இந்தியன் கிரிக்கெட் டீம் 19 வயசுக்குள்ளே உட்பட்ட பிளேயர்ஸ் ஒரு இப்போ கூட வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க. அவங்களும் இந்தியன் கிரிக்கெட் டீம் தான். அப்போ நான் கேட்டேன், Under 19 விளையாடுறாரான்னு. இல்லை சார், இந்தியாவுக்கே விளையாடுறாரு அப்படின்னா. இவங்க பேர் என்னன்னா சாய் சுதர்ஷன் அப்படின்னா. எனக்கு வந்து நான் போனது கிட்டத்தட்ட சண்டை போடுறதுக்காக போனேன். அவங்களுக்கு எனக்கு தெரியும்னு சொன்னதால் அது அப்படியே டாபிக் டைவெர்ட் ஆகிடுச்சு. அப்போ நான் அதுக்கப்புறம் அப்படியாம்மா, நான் ஓகே நீங்கள் எந்த ஸ்கூலுன்னு கேட்டேன் அந்த சாய் சுதர்ஷனை. அப்போ வந்து சாந்தோம்னா நம்ம ஸ்கூலா அப்போ என்ன சொன்னால், ஆஷிஷ் கபூர் என் கிளாஸ்மேட் தானே, அவர் தான் எங்கள் அந்த குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து போலிங் கோச் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்ஃபேக்ட் வந்து அப்புறம் நான் 2 3 பேர்லாம் சொன்னேன், எல்லாம் தெரியும்னு சொன்னேன். CK சுரேஷ், CK வெங்கட்ராமன், ஷியாம் எல்லாமே தெரியும்னாப்பில்.
அப்புறம் வெளில வந்து அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த அம்மா வரும்போதே பேசுவாங்க, உங்கள் பேர் கேட்டால் உஷான்னு சொல்லி, அவங்களும் ஏதோ ஸ்போர்ட்ஸ் விமன் போட்டிருக்கேன். அவங்க கணவர்லாம் பேசிட்டு நான் நிறைய இது மாற்றிருக்கேன். அவங்க சொன்ன முதல் விஷயமே நான் ப்ளூ தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களோட இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வருதுன்னா, நான் அந்த சாய் சுதர்ஷன் கேம் நல்லா நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும். ஒரு சென்சேஷனல் கிரிக்கெட்டர். எனக்கு அவர் முகம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஏன்னா ஹெல்மெட் போட்டு ஆடுறது, நான் எதுவும் செப்பரேட்டாக எதுவும் ஃபோட்டோஸ்லாம் ஹெல்மெட் இல்லாமல் நார்மல் ட்ரெஸ்லாம் நான் பார்த்ததில்ல. நான் கிரிக்கெட் அஃப்கோர்ஸ் நான் பெருசாக வாட்ச் பண்ணல. ஆனால் சாய் சுதர்ஷன் நல்ல பிளேயர். எனக்கு அது ஆக்சுவலாக நான் வந்து அதை சொல்ல கூட எனக்கு முடியல. அந்த அந்த ஏன்னா நான் போனது வேறு ஒரு இதுக்கு, அது அங்கே ஸ்தம்பித்து போய் அவருடைய அம்மா, சாய் சுதர்ஷன் அம்மா வந்து என்னுடைய ஃபாலோவராக இருந்து அது பேசக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை நான் பேசலை. இப்போ ஆனால் எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அவ்வளோ பெரிய கிரிக்கெட்டரு, உண்மையிலே பெரிய கிரிக்கெட்டர். ஆக்சுவலாக நம்ம பிசிசிஐலாம் சரியாக ஹேண்டில் பண்ணல. அவரை போய் டெஸ்ட் மேட்ச்க்கெலாம் கொடுத்துட்ருக்காங்க. அவர் வந்து T20க்கான பிளேயர். அவர் வந்து 50 ஓவர்ஸ் பிளேயர். அவர் ஸ்ட்ராங்கான பிளேயர், ரொம்ப இன்டெலிஜென்டான பிளேயர். இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இந்த சாய் சுதர்ஷன், குஜராத் டைட்டன்ஸு, இந்தியன் கிரிக்கெட் டீமு, இதெல்லாம் அந்த நொடியில் கனெக்ட் பண்ண முடியல. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டம்பிள் ஆன மாதிரி இருந்தது. அதாவது ஸ்டம்ப் ஆன மாதிரி இருந்தது. என்ன சொல்கிறது, இன்னும் சொல்லலாம் கூட, நிலை குலைந்து போன மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கலாம் தமிழில். இது அட்டைம்ஸ் இது போல் விஷயங்கள் நடக்கும். ஸோ நான் ஒன்று ஞாபகம் வச்சுட்டேன், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இனிமேல் வந்து யார்கிட்டையுமே எதுக்குமே வந்து கோவப்படக்கூடாது. ஏன்னா வந்து கோவப்பட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொக்கலிங்க சார் நான் அவங்க ஃபாலோவர் ஒரு காலம் அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அசிங்கமாகிட்டேன்ல, ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. ஊருக்கான நல்லது பேசிட்டு இவன் பாட்டு சண்டை போட்டுருக்கான்னு யாராவது சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் கூட அப்புறம் உயிர் வாழ்றது அர்த்தம் கிடையாது. ஸோ இது ஒரு மேபி அந்த உஷான்ற மேடம் வந்து எனக்கு அந்த இடத்துல ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தாங்க. ஒரு கள்ளங்கடலாக சிரிப்பது, காரைக்குடிக்கான சிரிப்பது, அந்த அந்த சிவகங்கை மண்ணு தான் வந்து இது போல், ராம்நாடு மண்ணு தான் இது போல் கள்ளங்கடலாத சிரிப்பை வந்து மக்கள் பார்க்கணுன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட தான் இருக்கும். வெள்ளந்தியாக இருப்பாங்க. அது அவங்க அந்த ஊர், அதனால் ஐ கேன் ரெக்கக்னைஸ், ஐ கேன் என்ன சொல்ல, இன்ஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சம்பவத்துக்கு நன்றி. என்னை மேலும் மெருகேற்ற உதவியதாக இந்த சம்பவத்தை நான் நினைக்கின்றேன். ஆண்டாளுக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து கர்மா பற்றி ஒரு விஷயம். சமீபத்தில் ஒரு பேச்சுலேயே நான் ஒருத்தர் எனக்கு வந்து அட்ரஸ் பண்ண போது இதை பேசினார். அப்புறம் நான் நிறைய கூகுள் அவுட் பண்ணி அதை வந்து ஃபேக்ட் செக்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் உண்மைன்னு தெரிஞ்சு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்திரா காந்தி வந்து பிரதமர் ஆவதற்கு முன்னாடி ஒரு சுவாமிஜி, அவர் பேர் வந்து சுவாமி கர்பார்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வினோபாவேஜி, ஆச்சாரிய வினோபாவேஜி, இவங்க 2 பேரையும் போய் சந்தித்து நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க நாங்கள் தரோம், அதை பற்றி ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 15,000 பசுமாடுகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்ம பூமியில் பசுவதை சட்டம் வந்து நீங்கள் கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 சாமிகளும் சொல்லிவிடுவாங்க. இந்திரா காந்திக்கும் ஆதரவு கொடுப்பாங்க. இந்திரா காந்தி அவங்க பல லட்சக்கணக்கான பக்தர்களை உள்ளடக்கிய ஒரு ஆசிரமம் அது 2 பேருமே. இந்திரா காந்தி வந்து அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் போய் பார்ப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்திரா காந்தி வந்து எனக்கு மற்ற ப்ரியாரிட்டிஸ் இருக்குன்னு அதை அப்புறம் பண்ணுறேன்னு ஏதோ தள்ளி போடுவாங்க. பொறுத்து பார்த்து ஒரு நேரத்தில் இவங்க வந்து ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த போராட்டம் பார்த்திங்கன்னா அது வந்து பசுக்களை பாதுகாப்பதற்காக, அந்த பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வரன்றதுக்காக. இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்க, அவசரப்பட்டு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து, எப்படி தூத்துக்குடியில் 13 பேர் செத்தாங்களோ, அந்த டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 7 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அன்றைக்கி வந்து கோபாஷ்டமி, அதாவது பசுக்களுக்கான நாள். எப்படி ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, லவ்வர்ஸ் டேலாம் இருக்குது, அதுபோல் பசுக்களுக்கான ஒரு நாள் தான் வந்து இந்து மத சம்பிரதாயத்தில் கோபாஷ்டமின்னு சொல்லிட்டு ஒரு நாள். அந்த கோபாஷ்டமி தான் வந்து அந்த பசுக்களுக்கான நாளில் பசுக்களுக்காக போராடினவங்க வந்து சுட்டு கொல்லப்பட்டது வந்து ஒரு விந்தை. இதில் என்ன பியூட்டினா, இந்த கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பேசுவோம் இல்லையா, பாசிட்டிவ், நெகட்டிவ்னு. அப்போ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கர்மாவை இவங்க அட்ராக்ட் பண்ணிட்டாங்க இந்த இந்திரா காந்தி. அதோடைய விளைவோ என்னவோ வந்து அவங்க 2 பசங்களும் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ், ஒருத்தர் ஷூட் அவுட்டு, ஒருத்தர் பாம் பிளாஸ்ட்டு,
இன்னொருத்தர் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் இறந்து போகிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டது பார்த்திங்கன்னா, சுட்டுக் கொல்லப்பட்டு அவங்க இறந்தாங்க பார்த்திங்களா, அது வந்து அதே கோபாஷ்டமி தான். பசுக்களுக்காக வருஷத்துக்கு ஒரு நாளில் வந்து கோபாஷ்டமின்னு கொண்டாடுற அதே நாளில் தான் இந்திரா காந்தி வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இது யாரும் பிளான் பண்ணிலாம் இதெல்லாம் யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. அப்போ வந்து நெகட்டிவ், அதாவது நீங்கள் நெகட்டிவாக சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, சிலருக்கெலாம் அதை வந்து யோசிப்பாங்க, அவன் நல்லா இருக்கானே அப்படின்ட்டு. உங்களுக்கு கொடுப்பனை இருந்ததுன்னா அவங்க லைஃப்பில் அந்த யார் உங்களுக்கு துன்பத்தை இழைத்தாங்களோ அவங்க கஷ்டப்பட்டதை கண்ணால் பார்ப்பீங்க. உங்களுக்கு கொடுப்பனை இல்லைன்னா நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அவங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும். இதை நான் வந்து சமீபத்தில் கூட ஒரு விஷயத்தில் ஒரு நெகட்டிவான விஷயம் ஒருத்தர் நடந்தது. எனக்கு அதில் சங்கடம். ஆனால் அதை நான் கேள்விப்பட்டும்போது ரொம்ப மன சங்கடமாக இருந்தது. இப்படி ஒரு தவறு நடந்து போச்சு, பாவம் ஆவியில் ஹேண்டில் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கடம் ஏற்பட்டது எனக்கு. இது வந்து ஏதோ கடந்து போகிற மெசேஜாக நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் எதை கொடுக்குங்களோ அதை தான் பல மடங்காக பெறுவீர்கள். ஆகவே நல்லதை கொடுங்க, நல்லதை பெறுங்க. நாம் என்ன பண்ணுறோன்னா வந்து சாவியை தொலைச்சிட்டு பூட்டுக்கு தண்டனை கொடுக்குறோம். தொலைந்த சாவிக்கு தண்டனை கிடையாது, தொலைத்தவனுக்கும் தண்டனை கிடையாது. நம்முடைய சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து அடித்து துன்புறுத்தி பழித்து சாபமிட்டு என்ன ஆகிவிடப் போகின்றது? வலிதானே. இன்னும் அதிகம் அன்பை பொழியுங்கள். அதை விட பெரிய பழித்தீர்ப்பதற்கு வேறு அதை விட பழித்தீர்க்க வேறு ஏதாவது இந்த பூமியில் இருந்து விட போகின்றதா என்ன? அதாவது வந்து அடித்து துன்புறுத்தி அதாவது பழித்து சாபமிட்டு ஒருவனுக்கு என்ன ஆகிவிடப் போகின்றது? இப்போ நான் ஒருத்தரை வந்து சாபம் கொடுக்குறேன், அடிக்கிறேன், துவைக்கிறேன், புழிஞ்செடுக்கிறேன், துன்புறுத்துகிறேன், என்ன ஆக போகுது? அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் அதிக அன்பை அவங்கக்கிட்ட பொழியுங்க. இதுதான் வந்து மிக சிறந்த பழித்தீர்த்தல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை விட சிறந்த பழித்தீர்த்தல் வேறு என்ன இந்த உலகத்தில் இருக்குன்றதான் அந்த விஷயம். அப்போ நாமளும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருப்போம். இங்கே வந்து கடமையை சரியாக செய்த பூட்டு எப்படி அடி வாங்கின்றதோ, கடமையை செய்ய மறுத்த சாவிக்கு அடி இல்லாமல், தொலைத்தொழுக அடி இல்லாமல் எப்படி இந்த சமுதாயம் இருக்கின்றதோ, சில இடங்களில் நாமும் வந்து பாதிக்கப்படுவோம். கடமையை சரியாக செஞ்சுட்டு அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம். நாம் பண்ணுறதை நாம் பண்ணுவோம். நம்முடைய டிசைன் எப்படியோ அது படி நல்லபடியாக நடக்கட்டும். நாம் வந்து அன்பை பொழிவதை மட்டுமே ஒரு முக்கியமான வேலையாக வைத்துக்கொள்வோம். இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய ஜென்ரலான விஷயங்கள். மார்ச் 2ஆம் தேதி கிரிவலம் சாயந்தரம் 6 மணிக்கு கிரிவல பாதையில் உண்டு. உணவு வந்து பிரமாதமான உணவு, 5000 பேருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் கரியாமட்டி ஜெயராமன் அவருடைய தலைமையில். ஸோ எல்லோருமே வாருங்கள், வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அனைவரும் எப்போதும் வெற்றியுடன் திகழ நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கேன் மனமாத நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம்.